உத்திரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து விவசாயிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் பாலேஸ்வரம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சின்னலாம்படி, அமராவதிப்பட்டினம், குன்னவாக்கம், காட்டாங்குளம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நடப்பாண்டு நவரை நெல் பயிர் சாகுபடி செய்து தற்போது அறுவடை செய்து வருகின்றனர். அதனால் அப்பகுதி விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாலேஸ்வரம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி திமுக சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையிலும் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர் சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள் ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். விழாவிற்கு முன்னிலை பொறுப்பை ஒன்றிய அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி வகித்தார். விழாவிற்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுவேடல் செல்வம், தலைமை கழக பேச்சாளர் ஆரணி மாலா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய குழு தலைவர் R.K. தேவேந்திரன், பேரூர் கழக செயலாளர் பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் எழிலரசி சுந்தரமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவில் காஞ்சிபுரம் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ராமலிங்கம் நன்றி உரையாற்றினார். வரவேற்புரை நிகழ்த்துகின்ற இப்போது நம்முடைய மூளையினுடைய வளர்ச்சி குறையுது. மூளையினுடைய வளர்ச்சி குறைஞ்சா அந்த 2வது பிறந்தநாள் அவர்கள் நீடூடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே டிசம்பர் மாதம் வந்தது. விருத்தாச்சலம் அருகே மங்கலம்பேட்டையில் பொது சுடுகாட்டின் ஆக்கிரமிப்பை அகற்றி மீட்டு தர கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்கலம்பேட்டை பேரூராட்சியில் உளுந்தூர்பேட்டை சாலையில் உள்ள பொது சுடுகாட்டின் ஆக்கிரமிப்பினை அகற்றி அதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரி 2008ஆம் ஆண்டிலிருந்து பொதுமக்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் நீதிமன்றம் சுடுகாட்டினை சீரமைத்து தர உத்தரவிட்டு அதனை சரி செய்யாமல் பேரூராட்சி நிர்வாகம் காலம் கடத்தி வருவதால் மக்கள் சுடுகாட்டில் ஆக்கிரமிப்பினை அகற்றி அதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பேரூராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அமர்ந்து முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மங்கலம்பேட்டை காவல் ஆய்வாளர் பாண்டி செல்வி தலைமையிலான காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி
சுடுகாட்டை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சுடுகாடு வரை நடந்து சென்று பொதுமக்கள் அங்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பொக்லைன் இயந்திரங்களை வைத்து சரி செய்வதை உறுதி செய்த பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் விஸ்வகர்மா மணிகண்டன், முன்னாள் பேரூராட்சி உறுப்பினர் பாலமுருகன், 6வது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கோமதி, கருணாகரன், சரவணன், தர்மா, மணிகண்டன், குணசேகரன், விக்கி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சரி, ஈவா ஒன்றார் ஏஞ்சி வாங்க, வந்து வெளில பேசுவாங்க. சந்தோஷம். வாங்க, எங்க இருந்தாலும் சந்தோஷம். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊரப்பாக்கம் சித்தேரி தாங்கல் ஏரி புனரமைப்பு பணி அடிக்கல் நாட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியம் ஊரப்பாக்கம் ஊராட்சியில் ஜிஎஸ்டி சாலை ஒட்டி அமைந்துள்ள சித்தேரி தாக்கல் ஏரி புனரமைப்பு பணி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஊரப்பாக்கம் 15வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் சாந்தி கார்த்திக் ஏற்பாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி கார்த்தி தலைமையில் பெரு நிறுவனங்கள் சமூக பொறுப்பு நிதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சித்தேரி தாங்கல் ஏரி புனரமைப்பு பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. முன்னாள் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளர் ராகுல்நாத் பரிந்துரையில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன் முயற்சியில் எக்ஸ்னோரா மற்றும் கோனி ஆகிய நிறுவனங்களின் சார்பில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நடைபாதை மற்றும் பூங்காவுடன் கூடிய தாங்கல் ஏரி புனரமைப்பு அடிக்கல் நாட்டு விழாவில் கோனி சென்னை கிளை துணை பொது மேலாளர் பிரதீப் மற்றும் மனிதவள தொடர்பு துணை பொது மேலாளர் பிரதீப் குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சசிகலா, எக்ஸ்னோரா பொருளாளர் சுப்பிரமணி, முனவர்தீன், எக்ஸ்னோரா திட்ட ஆலோசகர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பாங்க. அதில் வந்திருக்கிற டீம்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டு. எங்கள் பஞ்சாயத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிலேஷன் இது ரெண்டுமே ப்ரிவென்டிவ் மெஷர் வந்தது. இது மேலே உள்ள தண்ணி வந்து ட்ரைன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். திருவள்ளுவர் சொன்னது நீரின்றி I would like to request Karen, our project coordinator. பாத்வே கிடைக்க போகுதுன்றது மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களோ அந்த இடம் பூரா நல்லா இருக்கும். ஏன்னா 4 பேர் வருவாங்க, ஏதாவது யாராவது டேமேஜ் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இஎஸ்ஐ அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தூத்துக்குடி மாவட்ட குழு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் நியூட்டன் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க மாநில செயலாளர் பெருமாள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தின் போது பால் கொள்முதல் விலை பசும்பால் லிட்டருக்கு 35 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாகவும், எருமைப்பால் லிட்டருக்கு 45 ரூபாயிலிருந்து 55 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க கோரியும், கால்நடை தீவனம் சங்கங்களுக்கு 50% மானிய விலையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்தும் ஆவின் நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
திருக்கச்சூரில் பசுமை தாயக சார்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் பகுதியில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சமூக ஆர்வலர் நாகராஜன் உதவியுடன் செங்கல்பட்டு மறைமலை நகர் நகர செயலாளர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் ஏற்பாட்டில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் அவர்களும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் ஆகியோர் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுதுகோள் வழங்கி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி ஐயா மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 36 பேருக்கு மினி பஸ் வழித்தடங்களுக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 36 பேருக்கு மினி பேருந்து வழித்தடங்களுக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சரின் மினி பேருந்து விரிவான திட்டத்தின் கீழ் திண்டிவனம் செஞ்சி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மினி பேருந்து வழித்தடங்களுக்கான ஆணை வழங்கப்பட்டு வருகிறது. திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 14 மாற்றி அமைக்கப்பட்ட வழித்தடங்களில் 11 வழித்தடங்களில் ஒற்றை விண்ணப்பதாரர்களும் ஒரு வழித்தடத்தில் மட்டும் குலுக்கல் முறையில் பயணிகள் தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்ட 36 பேருக்கு திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் வழித்தடங்களுக்கான ஆணையை வழங்கி வரும் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மினி பேருந்துகளை இயக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அவர் ரிப்போர்ட்டர் சார், கலைஞர் டிவி சார். ஓகே ஓகே ஸ்லைட் இல்ல நான் ஷேடோ வருது இல்ல நீ இருக்கண்ணே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் பகனை கூட்ரோட்டில் பயணியர் நிழற்கொடை கட்டி கொடுக்கும் போதே தரமில்லாத காரணத்தால் இடிந்து விழுந்தது. இதை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் பகண்டை கூட்ரோட்டில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயணியர் நிழற்குடை கட்டி கொண்டிருக்கும் போதே தரம் இல்லாத காரணத்தினால் இடிந்து விழுந்த நிலையில் ஒப்பந்ததாரரையும் இதற்கு துணை நின்ற ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனையும் கண்டித்து மாவட்ட தலைவர் பேராசிரியர் பாலசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேஷ், விவசாய அணி மாநில பொறுப்பாளர் ரவி, முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் ரவி, செந்தில், ஜோதிநாதன், மணிமாறன், மாவட்ட செயலாளர்கள் பிரகாஷ், முருகன், மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் திமுக அரசை எச்சரிக்கிறோம் 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 திமுக அரசை எச்சரிக்கிறோம் காட்டாதே 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 கட்டாதே கட்டாதே கட்டாதே
திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் உள்ள சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் உள்ள சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பில் தேசிய கருத்தரங்கம் கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமுத்து தலைமையில் நடைபெற்றது. வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் ராகினி அனைவரையும் வரவேற்றார். நிர்வாக அலுவலர் முனைவர் சிவா, பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பவுடா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் கணேஷ்குமார் கலந்து கொண்டு தொழில் முனைவோரின் பசுமை சந்தைப்படுத்துதல், தொழில்நுட்பங்களின் புதிய பரிமாணம் எனும் தலைப்பில் தேசிய கருத்தரங்கில் சிறப்புரையாற்றினர். மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் என பலரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு கட்டுரை வழங்கினர். கட்டுரையாளர்களுக்கு சான்றிதழ், புத்தகம் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் தாஜினிசா நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியை வணிகவியல் துறை உதவி பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். இந்த கருத்தரங்கில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மாணவிகள், அறக்கட்டளை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொருட்கள் மற்றும் சப்ளை சேனல்கள் பிரச்சனைகள் என்னன்னா நிறைய அவங்களுக்குள்ள அந்த சர்க்குலேஷன் கம்மியா இருக்கு. இந்த மார்க்கெட் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இந்தியாவில் லெவலையும் சரி, ஒரு தமிழ்நாடு லெவலையும் சரி, சர்க்குலேஷன் கம்மியா இருக்குன்றாங்க. அது ஒர்க்கிங் வித் எக்கோ ஃப்ரெண்ட்லி சப்ளைஸ் டிஃபிகல்ட் இன் இந்தியா. சரி, நெக்ஸ்ட் மார்க்கெட் இது கரெக்டான அந்த கரெக்டான பிராண்டுக்கு கரெக்டான communication to product efficiently typical in India. ஒரு கருத்தரங்கில் கட்டுரை வழங்கிய ஆய்வு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. மலையடி வேண்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஆண்டு விழாவில் வனக்குழு தலைவர் திருமலை பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட மலையடி வேண்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஆண்டு விழாவில் இப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு எழுதுகோள், பலகை வழங்கி மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். இப்பள்ளியின் மாற்றுத்திறனாளி ஆசிரியை பாட்டு பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வனக்குழு தலைவர் திருமலை, ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள், ஊராட்சி மன்ற சமூக ஆர்வலர்கள், உறுப்பினர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஒன்றிய வனக்குழு தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. சால்வை அணிவிக்கப்படுகிறது.